Hi everyone. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்கப்பா. அது மார்க்கை தேடிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணுங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 10th சோஷியலுக்கு டாப் 10 5 மார்க். அது என்ன சார் 10 5 மார்க் தான் இருக்கா? மொத்தம் 20 லெசன் இருக்குது, நீங்கள் 10 5 மார்க்குங்கிறீங்க. ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில் 10 தான். 10 ஹிஸ்ட்ரியில் 10 ஜாகிரஃபியில் 8 மார்க்கு ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் வரும் புக்கின்னு நான் கொடுக்கல, நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சிவிக்ஸில் ஒரு 7-8 கொஷின் இருக்கும், எக்கனாமிக்ஸ்லேயும் ஒரு 7-8 கொஷின் இருக்கும். இவ்வளோ தான் 5 மார்க்ஸ். இதெல்லாம் படிச்சிங்கன்னா எவ்வளோ 5 மார்க் எழுதலாம் அப்படின்னா, உங்கள் டைம் லைன் மேப்பை நீங்கள் எழுதிடுவீங்க. ஃபில்லப்ஸ் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, 3 5 மார்க் எழுதுது. தியரி நான் சொல்கிறத படிச்சிங்கன்னா 6 எழுதலாம். அப்போ எவ்வளோ ஆச்சு? 9 ஆச்சு. நீங்கள் தான் 1 எழுதணும். அந்த 1 நான் ப்ரீவியஸாகவே வீடியோ போட்டேன், சோஷியலுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டேன் 5 மார்க் 8 மார்க்குன்னு. அது வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், அது பாருங்கள். ஸோ அந்த 5 மார்க் படித்தாலே நீங்கள் எல்லாம் எழுதிடலாம். இது வந்து ரொம்ப வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு. பட் இதிலே 6 தியரி எழுதிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் டைம்லைன் மேப் எழுதிடுவீங்க, ஃபில்லப்ஸ் எப்படியோ படிச்சிருங்க. இப்போது ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 ட்ரீட்டி ஆஃப் வேர்லெஸஸ் செகண்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், அந்த 8 மார்க். அது யூனிட் 2 வந்து ரைஸ் ஆஃப் ஹிட்லர். யூனிட் 3 வேர்ல்டு வார் எஃபெக்ட் 2, அது 8 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், 5 மார்க்கில் கேட்கலாம், 8 மார்க்கில் கேட்கலாம். யூனிட் 5ல் 19th century ரிஃபார்மர்ஸ். தேர்டு கொஸ்டின் 19th century ரிஃபார்ம்ஸ். இது வேறு இது வேறு. 8 மார்க் அது. யூனிட் 6ல் 1806 வெள்ளூர் அவுட் பிரேக்கு. கட்டபொம்மன் வேணும்லாம் படிச்சுக்கோங்க, போன வருஷம் கேட்டது தான். யூனிட் 7 1857 ரிவால்ட்டு. யூனிட் 8ல் காந்தி மாஸ் லீடர், இந்த வருஷம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, 8 மார்க்கு. காந்தி சிவில் டிசோபிடியன்ஸ் 8 மார்க்கு. அதுக்கப்புறம் யூனிட் 9ல் தமிழ் சிவில் டிசோபிடியன்ஸ்ன்னு இருக்குது, முடிஞ்சால் அது படிங்க. சுதேசி மூமெண்ட்டும் பாருங்கள், தமிழ் சிவில் டிசோபீடியன்ஸ், சரிங்களா? யூனிட் 10ல் பெரியார் ஈவிஆர் 8 மார்க்கு, அவ்வளோதான். சிவிக்ஸில் யூனிட் 1ல் கான்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. யூனிட் 2ல் பிரைம் மினிஸ்டர் மட்டும், அவங்களோட பணிகள். யூனிட் 3ல் கவர்னர் சீஃப் மினிஸ்டர். யூனிட் 4ல் நான் அலைன்மெண்ட் ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபாரின் பாலிசி செகண்ட் கொஸ்டின். யூனிட் 5ல் பிரிக்ஸு, அவ்வளோதான். பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ தான் இருக்குது, சாரி சிவிக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோதான். ஒரு லெசனுக்கு 2 கொஸ்டின், மீதி இருக்கிற லெசனில் ஒரு கொஸ்டின் தான். ஜாகிரஃபியில் யூனிட் 1ல் மவுண்டெயின் மட்டும் பாருங்கள். யூனிட் 2ல் சவுத் வெஸ்ட் மான்சூன் பாருங்கள். யூனிட் 3ல் டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். தமிழ் மீடியம் கேட்காதீங்க, இங்கே யூனிட் வைஸ் நான் வந்து இங்கே நம்பர் போட்டிருக்கேன், அதுதான் நீங்கள் போய் பாருங்கள். காட்டன் டெக்ஸ்டைல் யூனிட் 4ல் இண்டஸ்ட்ரியல் சேலஞ்ச். யூனிட் 5ல் எடுத்துட்டிங்கன்னா அர்பனைசேஷன், அதுக்கப்புறம் சேட்டலைட் கம்யூனிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ். யூனிட் 6ல் பிளாட்டூஸ் ஆஃப் தமிழ்நாடு, சைக்ளான்ஸ். யூனிட் 7ல் பிளான்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அவ்வளோதான். ஸோ ஜாகிரஃபியில் 10 கொஸ்டின் தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ் பாருங்கள், யூனிட் 1ல் அந்த பாலிசிஸ், டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ், ரெண்டாவது கொஸ்டின் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த டிஃப்ரென்ஸு. யூனிட் 2ல் எம்என்சியும் பார்க்கணும், WHO பார்க்கணும், குளோபலைசேஷனும் பார்க்கணும். யூனிட் 3ல் க்ரீன் ரெவல்யூஷன் ஃபஸ்ட் கொஸ்டின், PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பார்க்கணும். யூனிட் 4ல் டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின், பிளாக் மணி ரெண்டாவது கொஸ்டின், GST பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் கேட்பாங்கப்பா, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குது நீங்களே பாருங்கள். இதில் 5 6 7 8 9 10 கொஸ்டின் கூட கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் பாதி கொஸ்டின் ரொம்ப ஈஸி, 5 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது, சிவிக்ஸ் நிறையா இருக்குது, எக்கனாமிக்ஸ் நிறையா இருக்குன்னு புலம்பாமல் ஒழுக்கமாக இப்போயே படிச்சிங்கன்னா கூட, இப்போ இருந்து படித்தா கூட சோஷியலில் 95 above அசால்ட் எடுக்க சென்டம் அடிக்கலாம். ஸோ டைம் லைனு மேப்பு நீங்கள் படிச்சுக்கோங்க. டைம் லைனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, 1900 50 வரைக்கும் படிங்க. 1900 1920 வரைக்கும் ஒரு 5, 1920 1900, அதாவது 1920 1940 முடிய ஒரு 5, அப்புறம் 1930 1950 முடிய ஒரு 5. அந்த மாதிரி பிரித்து படிங்க. இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். அப்புறம் ரொம்ப முக்கியமான மேப் என்ன சார் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு 3 லெசனோட மேப்பு, புக் பேக் மேப் போதும். அப்புறம் 8th லெசன் நினைக்கிறேன், காந்திஜி லெசனோட மேப்பு, சரியா? அந்த புக் பேக் மேப்பு, அந்த மேப்பு ஃபுல்லாக பார்த்துக்கோ. அந்த மேப் வீடியோவே நான் தனியாக போடுவேன், சரிங்களா? இப்போ புக்கின் கொஸ்டின் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது, ஒரு 5-6 கேள்வி இருக்குது. அது நம்ம வந்து 2 மார்க் போடும்போது பார்க்கலாம், சென்டமுக்குன்னு ஒரு வீடியோ போடுவோம், அப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு டாப் கொஸ்டின்ஸ் சொல்லிவிட்டு ரொம்ப வீக்காக இருக்கவங்க இது படித்து முடிச்சிருங்க, அதுக்காக இது போடுறது. அது படிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சோஷியல் அடிக்க முடியும். 2 மார்க் எழுதுறதுக்கும் நான் வழி வச்சுருக்கிறேன். அதான் சென்டமுக்கான ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லலாம், அதில் போட்டுருவேன். தேங்க்யூ.